அனைவருக்கும் வணக்கம். மூலையில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். மேலும் தாய்வரம் வேண்டி நிற்கும் என் சகோதர சகோதரர் அனைவருக்கும் தாய்வரம் கிடைக்க மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். வாராகி அம்மன், நம்ம நிறையவே வாராகி அம்மன் பற்றி பார்த்துருக்கோம். யாரெல்லாம் வாராகி அம்மனை வணங்கலாம்? பொதுவாகவே அம்மன் எல்லாருக்குமே பொதுவானவங்க, எல்லாருமே வணங்கலாம். அதில் முக்கியமாக யாருக்கு என்ன சிறப்பு அப்படின்றது, என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சப்த கன்னிகளில் ஒருவரான வாராகி அம்மனை பஞ்சமி திதி அன்னைக்கு வணங்குறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு லலிதா புராணத்தில் சொல்லியிருக்காங்க. அது பங்குனியில் வர பஞ்சமி திதியில் வழிபட்டோம்னா இன்னும் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அம்மனை நம்ம பஞ்சமி திதியில் பங்குனி மாதத்தில் வழிபடுறதுனால என்ன நன்மைகள் கிடைக்குன்னு பார்க்கலாம். லலிதை அம்பிகையோட படைத்தலைவியாக இருந்து வெற்றி பெற்றதுனால பஞ்சமி அன்று அம்மனை வழிபட்டோம்னா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு எந்த விஷயம் எடுத்து நடத்தினாலும் அந்த விஷயத்தில் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பூமி தொடர்பான எந்த ஒரு வழக்குகளையும் வெற்றி கிடைக்கும், சம்மந்தமான பிரச்சனையில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மகிஷாசுரனுக்கு அழிச்சதுனால மகிஷாசுர மர்தினி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பஞ்சமி அன்னைக்கும், வாராகி பஞ்சமி அன்னைக்கு தண்டநாத சங்கேதா, சமயேஸ்வரி, சமய சங்கேதா, போத்ரினி, சிவா, வார்த்தாளி, மகாசேனா, ஆக்ஞா சக்ரேஸ்வரி, அரக்கினி அப்படின்னு நாமங்களை சொல்லி நம்ம வணங்கினோம்னா கண்டிப்பாக தடப்பட்ட காரியம் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. காயத்ரி மந்திரம் நம்மளுக்கு பொதுவாகவே தெரியும். இந்த வாராகி காயத்ரி மந்திரம் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதையும் நம்ம சொல்லி வழிபடணும். அப்படி சொல்லி வழிபடுறது அவ்வளோ ஒரு சிறந்தது. தினமும் வாராகி அம்மனை நினச்சி வழிபட்டோம்னா பஞ்சமி திதி குரு 6ஆம் இடத்துல ஜாதகத்தில் இருக்கவங்க எல்லாருமே தினமும் வாராகி அம்மனோட மந்திரத்தை உச்சரித்து வாழ்நாள் ஃபுல்லாக சொன்னோம்னா அவ்வளோ ஒரு சிறப்பு, அவ்வளோ ஒரு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாராகி அம்மனுக்கு செந்நிற மலர்களால் பூஜை செஞ்சு வந்தோம்னா கண்டிப்பாக தைரியமும் தன்னம்பிக்கையும் நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களோட அருள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளை மொச்சை பயிர் வேக வச்சு நெய்யுடன் சேர்த்து படைச்சோம்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சுக்கு கலந்த பானகத்தை அம்மனுக்கு வச்சு படைச்சோம்னா இன்னும் ஒரு மேற்கொண்டு சிறப்பு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நவதானியங்கள், வடை, சக்கரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி நிறைய தயிர் சாதம் போன்ற பிரசாதங்களை வச்சு படைச்சோம்னா நம்மளுக்குரிய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன பயன்கள்னு பார்க்கலாம். அப்படி வாராகி தேவியை வழிபட்டு வந்தோம்னா எதிரிகள் தொல்லைகள் நீங்கும், பகைவர்கள் கூட நண்பராகலாம். கண்டிப்பாக செய்வினை கோளாறுகள் நீங்கும், வாக்கு பளித்த விதம் நீண்ட நாளாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக வரும்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் தைரியமும் தன்னம்பிக்கை. வாராகி அம்மனை வணங்கினாலே மனசார வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் அவங்கள வணங்கும் போது நம்ம மனசில் எந்த ஒரு கெட்ட விதமான எண்ணமும், யாரையும் நம்ம காயப்படுத்துகிற மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரி சொற்களையோ பயன்படுத்தக்கூடாதுன்றதும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். வாராகி அம்மன் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க, நம்மளுக்கு இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கணும். கண்டிப்பாக நம்ம அவங்கள நம்பி யார் நம்மளுக்கு என்ன பண்ணாலுமேவோ அவங்கக்கிட்ட விட்டுறணும். ஏன்னா கண்டிப்பாக நம்ம யாரையும் எந்த சொல்லாலையும் பழித்து பேசக்கூடாது. அது வாராகி அம்மனுக்கு வணங்குறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். நன்றி.